அருமையான வாய்ப்பு கொடுத்த ஐசிஎஃப் பெங்களூர் அனைத்து ஃபெசிலிட்டேட்டர் மற்றும் மூத்த வைஷ்ணவர்கள் வைஷ்ணவிகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்த்தி நமஸ்காரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுரன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்வாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மக்யம் ததாதி சுபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சககணா லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ச. ஏ கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धु भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. मूकं करोति वाचालं पंगुं लङ्घेत ये गिरिं यत्कृपातमगं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं. हरि ओम तत्सत्. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ஹரே கிருஷ்ணா. மறுபடியும் உங்களை இந்த வாரம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ராமநவமி இதெல்லாம் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். நாளைக்கு ஏகாதசி. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக உற்சவமாக போயின்னு இருக்கு. இன்றைக்கு உபதேசாமிர்தம் 5வது ஸ்லோகா பார்க்க போறோம். அதுல இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஓரளவு பார்த்துட்டு இன்றைய இது பர்போர்ட் இதுவா இருக்கு. பார்க்கலாம், முடிந்த அளவு எவ்வளவு நமக்கு முடியுறதோ அதை நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா உபதேசாமிர்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றிம்மா, நன்றி. ஸ்லோகா நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் வேர்ட் பை வேர்டு ஒருத்தர் படிங்கோ, இன்னொருத்தர் மொழிபெயர்ப்பு படிங்கோ, மற்றொருவர் பொருளுரை பெருசா இருக்கு, ஒரு பேராகிராஃப் படிச்சா போறோம். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணலீங்களா மாதாஜி? ஸ்கிரீன் ஷேர் நீங்க பண்ணிடுங்கம்மா. அச்சோ, நான் எடுக்கவே இல்லையே மாதாஜி. சரி, நான் ட்ரை பண்றேன் மாதாஜி. ஓகேம்மா. பிரபு இன்னைக்கு சர்வீஸ் போயாச்சு கோயிலுக்கு. ஓகே மாதாஜி. புக் இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டோம் மாதாஜி, நான் அதுக்குள்ளேயும் ட்ரை பண்றேன். ஆமா, பிரபுட்ட இருக்கு, பட் மற்றவள்கிட்ட தெரியல எனக்கு. சரி, பார்க்கலாம். ஓகே, புக்கு நீங்க ட்ரை பண்ற வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மாதாஜி. ஓகே. ஓகேம்மா. ஸ்லோகம் 5. ஓகேவா? ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அருளிய உபதேசாமிர்தம். அதுல இன்றைய அடியேனுக்கு கொடுக்கப்பட்டது ஸ்லோகம் 5. கிருஷ்ணேதி யஸ்ய கிரீதம் மனசா த்ரியதீத நீஷாஸ்தி சேத் பிரதிஷ்பிச்ச பஜந்தம் ஈஷம் சுஸ்ருஷயா பஜன விக்ஞம் அனன்யம் அன்ய நிந்தாதி சூன்ய ஹிருத்தம் ஈப்சித சங்கல்பலப்தயா. பிரபுஜி வேர்டு பை வேர்டு படிக்கிறேளா? பிரபுஜிட்ட புக் இருக்குல்ல? ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா? ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு? படிங்க பிரபுஜி, வேர்டு பை வேர்டு. ஹரே கிருஷ்ணா. எல்லா மாதாஜிக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பகவான், கிருஷ்ணரின் திருநாமம் இதி என்று
எஸ்ய எவருடைய கிரி வார்த்தையில் அல்லது பேச்சில் தம் அவனை மனசா மனதால் அத்ரியேத கௌரவிக்க வேண்டும். தீஷா தீட்சை அஸ்தி உள்ளது செத் எனில் பிரணாதிபி வணக்கங்களால் ச மேலும் பஜந்தம் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவரை ஈஷ்மம் முழுமுதற் கடவுளுக்கு சுஷ்ருஷ்ய சேவையினால் பஜன விஞ்ஞம் பக்தி தொண்டில் முன்னேறிய நிலையில் இருப்பவரை அனன்யம் சற்றும் பிறழாமல் அந்நிய நித்திய ஆதி மற்றவரை நிந்தனை செய்தல் முதலியவை சூன்ய ஒன்றுமே இல்லாத ஹிருதம் இதயத்தை இஷ்டித விரும்பத்தக்கது சங்க தொடர்பு லப்தயா அடைவதால். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வேற யாராவது படிக்கிறீங்களா? ஓ, இது வரணுமா உங்களுக்கு? சரி. மொழிபெயர்ப்பு பொருளை ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாத். ஜெய் ஷீலா பிரபுபாத். நானே படிக்கட்டுமா? படிங்க பிரபுஜி. ஒன்று. நன்றி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரிக்கும் பக்தரை மனதால் கௌரவிக்க வேண்டும். தீட்சை பெற்று பகவானின் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தருக்கு பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் பக்தி தொண்டில் வழுவாது உயர்ந்த நிலையில் இருப்பவரும் மற்றவரை நிந்திக்கும் எண்ணம் அறவே இல்லாதவருமான தூய பக்தரிடம் சங்கம் கொண்டு அவருக்கு உண்மையாக சேவை செய்ய வேண்டும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. இதோட நிறுத்திக்கோங்க. நாம பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா இது நிறைய இருக்கிறதுனால ஓகேவா? ஓகே. நன்றி பிரபுஜி. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. போன ஸ்லோகத்துல அதாவது எத்தகைய வைஷ்ணவரை நம்ம நண்பராக தேர்வு செய்யணும், வைஷ்ணவர்களுக்கு எப்படி நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுறுத்திருந்த பார்த்தோம். இந்த பதத்துல அதாவது அடிப்படையில பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை அதாவது சங்கீர்த்தனம் செய்யும் ஒரு பக்தரை நாம் எப்படி கௌரிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் அறிவுறுத்துறது. அந்த பக்தரின் மீது நாம் கொள்ள வேண்டிய மரியாதை எத்தகையதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகம், இந்த பதம் நமக்கு விளக்கத்தை சொல்லியிருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்தர் குரு பரம்பரையில் தீட்சை பெற்றவராக இருக்கணும். அவருடைய இறை திருமேனி வழிபாட்டில் ஈடுபட்டவராக இருந்தால்தான் நம்ம அவரோட எப்படி நடந்துக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அத்தகைய தூய பக்தர்களுடன் சங்கம் இணைவு கொள்வதே நாம் செய்ய வேண்டிய செயல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன சொல்றா அப்படின்னா, இதுல நம்ம பகவானுக்கு நேரடியா தொண்டு செய்ய முடியாது. அதனால பகவானுக்கு தொண்டு செய்யற தாசானு எத்தனையோ தாசானு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு தாசனாக நம்ம பணிவிட செய்யணும். ஒரு பக்தர் குரு பரம்பரையில் தீட்சை பெற்றவராக இருக்கணும். அது மாத்திரமல்ல, இறை திருமேனி வழிபாட்டில் ஈடுபட்டவராக இருக்கணும். அப்பேற்பட்டவராக நம்ம எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி இருக்கிற தூய பக்தர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும். அதனால அத்தகைய பக்தர்கள் சிறிதும் வலுவாத பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் அப்படின்னும், பிறரை விமர்சிக்கும் மனப்பான்மை முற்றிலும் அற்ற இதயம் கொண்டவர்கள் என்று குறிப்பிடப்படுறது. அது மாத்திரமல்ல, இதுல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம படிச்சுட்டே போனோம்னா ஒவ்வொரு பேராகிராஃப் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இங்கே குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முந்தைய ஸ்லோகத்தில் அன்பின் பரிமாற்றங்கள் எவ்வாறு பரஸ்பரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதனால அத்தகைய பக்தர்களை மிக்க கவனத்துடனும் மரியாதையுடனும் அணுக வேண்டும் அப்படின்னு ரூப கோஸ்வாமி இங்கு குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, இங்கு கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி மற்றும் உத்தம அதிகாரி என 3 வகையான பக்தர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. அவங்கெல்லாம் யாரு, அவங்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள நம்ம இன்னைக்கு முயற்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இந்த பதத்துல குறிப்பிட்டிருக்கார். இங்க ரூப கோஸ்வாமியால் குறிப்பிடப்பட்டுள்ள கனிஷ்ட அதிகாரி அப்படிங்கிற ஹரிநாம தீட்சையை பெற்றிருந்தாலும் அவங்க பக்தி தொண்டில் பெரிதாக முன்னேற்றம் அடையாத ஒருவராவார்
கனிஷ்ட அதிகாரி அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ரூப கோஸ்வாமி என்ன சொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஹரிநாம தீட்சை பெற்றிருந்தாலும், இன்ஸ்டியேஷன் சொல்றா இல்லையா, அந்த தீட்சை பெற்றிருந்தாலும் பக்தி தொண்டில் ரொம்ப பெருசா முன்னேற்றம் அடையாத ஒருவராக தான் இருப்பார். கோவில் உள்ள இறைவரை திருவரை நம்பிக்கையுடன் வழிபடுவதில் ஈடுபட்டிருந்தாலும், கோயில்ல வந்து ரொம்ப இறை நம்பிக்கையோட அந்த நம்பிக்கையோட இருந்தாலும் பிற பக்தர்களிடமோ அல்லது பொதுமக்களிடமோ முறையாக நடந்து கொள்ளாத ஒரு பக்தர் பராக்கிருத பக்தர், அதாவது பௌதீக மனப்பான்மை கொண்ட பக்தர் அப்படின்னு அழைக்கப்படுறார். எனது பராக்கிருத, அவர் வந்து கோயிலுக்கு வரலாம் போகலாம், பகவான் மேல நம்பிக்கை எல்லாம் இருக்கலாம், அவர் வந்து எல்லாம் பண்ணலாம், அப்பப்ப வந்துட்டு போகலாம். ஆனா அதே சமயம் மற்ற பக்தர்களுடைய அல்லது மற்ற பௌதீக உலகத்துல இருக்கிறவாளோட சாதாரண அபக்தர்களோட கூட அவங்க வந்து முறையாக நடந்து கொள்ளாத ஒரு பக்தர், அவருக்கு பெயர் வந்து பராக்கிருத பக்தர், அதாவது பௌதீக மனப்பான்மை கொண்ட பக்தர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவருக்கு பேர் வந்து கனிஷ்ட அதிகாரி. இவர் வந்து மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பதாக கருதப்படுறார். இதுவே கனிஷ்ட அதிகாரியின் நிலை அப்படின்னு இங்க வந்து ரூப கோஸ்வாமியால் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் வந்து ஐடென்டி பண்ணி சொல்றார், இப்படி இருக்கிறவா கனிஷ்ட அதிகாரி நிலையில இருக்கிறவா வந்து இப்படிலாம் இருப்பா, அவங்க வந்து தீட்சை கூட பெற்றிருக்கலாம், ஆனாலும் பக்தி தொண்டில் வந்து பெரிதும் முன்னேற்றம் அடையாத ஒருவராக ரொம்ப மேல மேல அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்து எப்படி தூய பக்தர்களோட தொடர்பு கொள்ளணும், அவளுடைய கனெக்ஷன்லயே இருக்கணும், அவ என்ன சொல்றாளோ அதை பணிவு இருக்கு. எப்படி சிஷாஷகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், அந்த 8 பதத்துல திருநாதபி சுனீச்சேன, ஒரு புள்ளை விட நம்ம வந்து பணிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி அது மாதிரிலாம் இல்லாம சாதாரண ஜனங்களை கட்டியும் முறையாக நடந்து கொள்ளாத ஒரு பக்தர், அவருக்கு பேர் தான் பராக்கிருத பக்தர். இப்படி வந்து ஒரு பௌதீக மனப்பான்மை நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படிங்கிறதா, அப்படி பெருட்டு ஒரு தாழ்ந்த நிலையில் இருப்பதாக சொல்லப்படுறது. இதுக்கு பேர் தான் கனிஷ்ட அதிகாரியினுடைய நிலை. அதே மாதிரி பக்தி தொண்டில மிக தாழ்ந்த நிலையில் இருப்பவங்க வந்து கோவில்ல விழுந்து எழுந்திருக்கும் திருவுருவ சிலைக்கு நம்பிக்கையுடன் வழிபடுகிறார், ஆனால் முழுமுதற் கடவுள் உண்மையில் எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படிங்கிறத அவர் உணர்வதில்லை. நம்ம இப்ப உடம்புல ஆத்மா இருக்கிறத உணரதான் முடியாது, கண்களால பார்க்கவோ இல்லை காதுகளால் இப்படி கேட்கவோ முடியாது அப்படின்னு இந்த விஷயத்துல சொல்றப்ப, பக்தி தொண்டில் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்க கோவில்ல இருக்கிற திருவுருவ சிலைகளை வந்து நம்பிக்கையுடன் வழிபடுறாரு, ஆனால் முழுமுழு கடவுள் உண்மையில் எங்குமே இருக்கிறார். எப்படி பிரகலாதன் மகன் உன்னுடைய பகவான் நாராயணன் எங்க இருக்கார் சொல்லி, இங்க இருக்காரா அங்க இருக்காரான்னு அவர் அப்பாவை வீட்டு பண்றப்ப அவரு எங்கும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்படி அதை வந்து அவ உணரலைன்னு வச்சுக்கோங்களேன், இவா என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் பக்தி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த உணரவில்லை, அதாவது முழுமுதற் கடவுள் உண்மையில் எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படிங்கிறத உணரலை அப்படின்னா உணர்வதில்லை அப்படின்னு ஸ்ரீ மத்வாச்சாரியர் வந்து கருத்து தெரிவிக்கிறார். இப்ப வந்து கனிஷ்ட அதிகாரி நிலை பற்றி இவர் வந்து ஹரிநாம தீட்சை பெற்றிருந்தாலும் அதை அடையாத ஒரு வந்து ரூபகோஸ்வாமியை வந்து விளக்கி சொல்லிப்பட்டார் அவருடைய நிலை என்ன அப்படின்னு. அதே மாதிரி பக்தி தொண்டுல வந்து தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்க வந்து கோவில்ல வந்து எழுந்திருக்கிற சிலை நம்பிக்கை வந்து முழுமுதற் கடவுள் வந்து உண்மையில் எங்குமே இருக்கிறார், அவர் வந்து அதை உணரலை அப்படின்னா அப்படிங்கிறத இந்த கருத்தை வந்து ஸ்ரீல மத்வாச்சாரியர் தெரிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, இதே மனப்பான்மையை மேற்கத்திய நாடுகளில் வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அங்குள்ள மக்கள் தங்கள் வீடுகளிலும் தெருக்களிலும் அனைத்து விதமான பாவ செயல்களும் செய்கிறாங்க. எதுவுமே நம்ம வாயால சொன்னா கூட பாவம், அதை கேட்டா கூட பாவம், அதனால அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஆனா பின்னர் பக்தி பூர்வமாக தேவாலயத்திற்கு சென்று இறைவனிடம் கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்றாங்க. அதே மாதிரி சண்டே ஆச்சுன்னா மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பு அப்படின்னு. இந்த மாதிரியான இதுவும் சொல்றார் அவர். அதனால கனிஷ்ட அதிகாரியின் தொடக்க நிலை பக்தரின், அதாவது மற்றொரு அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னை பெரியவர்கள் என்று அழைத்து கொள்ளும் பௌதீகவாதிகளின் பௌதீக தகுதிகளால் அவர் பெரிதும் ஈர்க்கப்படுகிறார். தான் தான் பண்ணேன், நான் தான் இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தேன், நான் தான் இந்த டியூப்லைட் வாங்கி கொடுத்தேன் இப்படின்னு தன்னுடைய தற்பெருமை காரணமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசுறவாளோட போய் பௌதீகத்தன்மையில ரொம்பவும் பெரிதும் ஈர்க்கப்படுவாங்க இந்த கனிஷ்ட அதிகாரியின் நிலை. அதே மாதிரி தானே உடலை ஆன்மாவா கருதும் மனப்பான்மை கொண்டிருக்கிறதுனால அந்த பௌதீக செல்வங்களால் கவரப்படுறாங்க. இதன் விளைவாக அவங்க பரம புருஷத்துவமான விஷ்ணுவின் நிலையை
சிறுமைப்படுத்தி பார்க்குறாங்க. அவர் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நான் தான் கர்த்தா, நான் தான் கர்த்தா அப்படின்னு நினைக்கிறவா. அதனால எனவே ஒரு இடைநிலை பக்தர், அதாவது மத்திய இது இவ்வளோ நேரம் நம்ம வந்து கனிஷ்ட அதிகாரியை பற்றி பார்த்தோம். கனிஷ்ட அதிகாரினா எப்படி இருப்பார் அப்படிங்கிறது. இப்போ வந்து அடுத்தது ஒரு இடைநிலை பக்தர், மத்தியம அதிகாரி, பகவானை வழிபடாதவர்களை விமர்சிக்கிறப்போ அத்தகைய கனிஷ்ட அதிகாரி மனக்கலக்கத்திற்கு ஆளாகிறார். இது மாதிரிலாம் சொல்றப்ப என்ன ஆகுறது, அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து பாதமா இருக்கு. அப்படி கருணை அல்லது இரக்கம் அப்படிங்கிற பெயர்ல அத்தகைய பௌதிகவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, பக்தி சாராத செயல்களையும் அந்த கனிஷ்ட அதிகாரி அங்கீகரிக்கிறார். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுறதுன்னா, பக்தி சாராத அவங்க வந்து அதை அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கூற்றுப்படி என்ன சொல்றாருன்னா, பிற பக்தர்களை முறையாக மதித்து நடக்க இயலாத ஒரு கனிஷ்ட அதிகாரியால், தொடக்க நிலை பக்தர்களாக கூட இல்லாத சாதாரண உயிரினங்களை மதித்து நடப்பது நிச்சயமாக முடியாது. இந்த மாதிரியான ஒரு மனசுல நினைச்சுட்டு இருக்கிறவா வந்து கனிஷ்ட அதிகாரியா இருக்கிறவ சாதாரண உயிரினங்கள்கிட்ட கூட அதை மதிச்சு நடக்கிறது வந்து கண்டிப்பா அவளால முடியாது. அதனால ஒரு கனிஷ்ட அதிகாரி புரிதலின் உயர்ந்த நிலைக்கு வரும் வரை நடைமுறை பிரச்சார பணிகளுக்கு அவர் பயனற்றவரே ஆவார். அதனால ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு மேலும் அப்படின்னா, இயம் ஷத்தான சாஸ்திராத் தாவதாரண ஜாதா, அதாவது கனிஷ்ட அதிகாரியின் நம்பிக்கை வந்து உண்மையில் வேத இலக்கியங்களின் கூற்றுகளை அடிப்படையாக கொண்டது கிடையாது. இதன் காரணமாக அனைவரின் இதயத்திலும் வீற்றிருக்கும் முழுமுதற் கடவுள் பரம புருஷோத்தமரின் உயர்ந்த நிலையை அவரால் புரிந்து கொள்ள இயலாது. அதனால அவரால் உண்மையான இறை பிரேமை, கடவுள் மீதான அன்பை வெளிப்படுத்த இயலாது. அது போலவே இறைவனின் பக்தர்களின் உயர்ந்த நிலையையும் அவரால் புரிந்து கொள்ள முடியாது. இது மாதிரி கனிஷ்ட அதிகாரியின் நம்பிக்கை வேத இலக்கியங்களில் உண்மையிலே வேத இலக்கிய கூற்றுகளை அடிப்படையாக கொண்டதே கிடையாது. இவ்வளவு காரணங்கள் இருக்கு அவரால் முன்னேற முடியாத பக்தியில. அவர் வந்து இதயத்துல வீட்டு இருக்கும் முழுமுதற் கடவுளை புருஷோத்த உயர்ந்த நிலையை அவரால் புரிஞ்சிக்க முடியாது. உண்மையான இறை பிரேமை, உண்மையான அன்பு, அந்த அன்பு பரிமாற்றத்தை பகிர்ந்துக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அதே மாதிரி இறைவனின் பக்தர்களின் உயர்ந்த நிலையும் அவரால் புரிஞ்சிக்க முடியாது. என்ன அப்படி சொல்றா, காலையில எந்திரிக்கணுங்கிறா, ஜபம் பண்ணணுங்கிறா, பல்லு தேய்க்க வேணாங்கிறா, குளிக்க வேணாங்கிறா, இப்படி ஒரே பலவிதமான மனசுல மற்றவா சொல்றதெல்லாம் கேட்டுண்டு பௌதிகவாதிகள் சொன்னோம் இல்லையா, அவ தற்பெருமை, தான் தான் பண்ண, தான் தான் இது பண்ண அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுண்டு இதெல்லாம் எதையுமே அவரால் எடுத்துக்க முடியாது, குழப்பமாவே இருக்கும். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரான் கூற்றுப்படி இப்ப நம்ம 2 பேரை பார்த்திருக்கோம். அத்வாச்சாரியர் என்ன சொன்னார், அதே மாதிரி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் என்ன சொன்னார், அதற்கும் மேல இப்ப வந்து ஸ்ரீலா பிரபுபாத் பவுண்டராச்சாரியா, இஸ்கானுடைய பவுண்டர், அகில உலக கிருஷ்ண உணர்வு பக்தி இயக்கத்தோட பவுண்டராச்சாரியார் ஸ்ரீலா பிரபுபாதர், ஆஸ் அ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதருடைய குரு ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரின் கூற்றுப்படி ஒரு கனிஷ்ட அதிகாரியானவர், அதாவது ஆரம்ப நிலை பக்தர், மூர்த்தி வழிபாட்டில் மிக தீவிரத்துடனும் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் ஈடுபட வேண்டும். ஒரு கனிஷ்ட அதிகாரி ஆரம்ப நிலையில இப்ப வந்திருக்கோம், தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கோம். அப்படி இருக்கிறவா மூர்த்தி வழிபாட்டில், விக்கிரக வழிபாடு, அதாவது மூர்த்தி வழிபாட்டில் மிக தீவிரத்துடனும் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் ஈடுபட வேண்டும். அதனாலதான் சொல்லுவா, வீட்டுல வந்து படம் வச்சு முதல்ல ஆல்டர் மாதிரி செட்டப் பண்ணி பகவான ஹால்ல வச்சு எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அந்த இதை வந்து அவளை வந்து நல்ல அந்த விதிமுறைகளோட உட்பட்டு ஈடுபடணும் அப்படின்னு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் சொல்றாரு. இந்த மூர்த்தியானவர் முழுமுதற் கடவுளின் ஒரு குறிப்பிட்ட அவதார வடிவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். ஒருத்தருக்கு வந்து நாராயணன் அந்த ஃபார்ம்ல பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து நரசிம்மரை பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து பலராமரை பிடிக்கும், ராமரை பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜெகநாதரை பிடிக்கும், ஒருத்தருக்கு கௌரங்கர், நித்யானந்தர், கௌர சுந்தர் இவாளை பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். அந்த மாதிரி இந்த மூர்த்தியான முழுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அவதார வடிவம். பகவான் கிருஷ்ணர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னை வழிபடுபவரின் முன் 5 விதமான வெளிப்பாடுகளில் வெளிப்படுத்திக் கொள்ள இயலும். அவரை நம்ம இது பண்ணணும் அப்படின்னா எப்படி, இப்ப நம்ம யாராவது இருக்கா அவ மேல அன்பு செலுத்தணும்னா அதுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, மகனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவ மேல நமக்கு ஏன் அன்பு வருதுன்னா பலவிதமான விஷயங்கள் இருக்குயா.
அப்படி பார்க்கிறப்ப 5 விதமான வெளிப்பாடுகளில் வெளிப்படுத்திக் கொள்ள இயலும் அப்படின்னு பக்தி சித்தாந்த சரிச்சு அவர் சொல்றார். அவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிருஷ்ணராகிய தனது மூல வடிவம் பரா, அதுதான் பரா அப்படின்னு சொல்லுவா. அவருடைய தனது மூல வடிவம், தனது சதுர்வியூக வியூக, அதாவது தனது லீலா அவதாரங்கள், வைபவ, பரமாத்மா அதாவது அந்தர்யாமி மற்றும் மூர்த்தி வடிவம் அர்ச்சா அப்படிங்கிறதாகும். இந்த மூர்த்தி வடிவத்திற்குள் அர்ச்சா அதாவது பரமாத்மா வந்து உரைகிறார். அந்த பரமாத்மாவோ இல்ல பகவானின் லீல அவதார வடிவங்களிலிருந்து வைப அடங்கி உள்ளார். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். இது ஆரம்பமே இந்த புஸ்தகங்கள் பக்தி சாஸ்திரின்னு அப்படின்னு எடுக்கிறப்ப இந்த மாதிரி 4 விதமான புத்தகங்கள், அதுல இதுதான் முதல் புத்தகம், உபதேசாமிர்தம் தான். இதுல தான் பேசிக்கு. இந்த புத்தகம் மிக 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 முக்கியமானது. ஷீலா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதி மற்றும் மற்ற ஆச்சாரியருடைய குறிப்புகள்லாம் நிறைய வரும். இதுல இந்த 11 ஸ்லோகங்களும் 11 முத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட ஸ்லோகம். இதை இப்போ கிளாஸ்ல வகுப்புகளில் பிரீஃபா எடுக்க முடியாது. அதனால நீங்க புத்தகம் வச்சுட்டு வீட்டில் இன்னொரு முறை கிளாஸ் முடிஞ்ச உடனே படிக்கிறது, அதே மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக்கு டெய்லி படிச்சுட்டு இருக்கவே மறந்து போயிடும். அதனால அடுத்த வாரம் திருப்பி அதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து உட்கார்றப்ப இதனுடைய ஆழ்ந்த புரிதல் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புஸ்தகம் ஸ்லோகங்கள் 11 ஸ்லோகங்கள் இருந்தாலும் இதுல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப வந்து 5 விதத்துல புரிஞ்சுக்கலான வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மையில் இறைவன் வந்து நம் வீட்டிலும் இருக்கிறான், தெருவிலும் இருக்கிறார், நம் அலுவலகத்திலும் இருக்கிறார், காட்டிலும் இருக்கிறார். இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். எல்லாத்திலும் நம்ம இறைவனை பார்க்க முடியும். அதனால பக்தி தொண்டு என்னும் வழிமுறையின் மூலம் இறைவனின் தாமரை திருவடிகளை எவ்விடத்திலும் வைத்து வழிபட வேண்டும். மாறாக மத்தியம அதிகாரிக்கு ஒரு ஆன்மீக ஆசானிடம் இருந்து ஆன்மீக தீட்சையை பெற்று அன்பு நிறைந்த பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுகிறார். அதாவது இப்ப வந்து கனிஷ்ட அதிகாரியை பத்தி பார்த்தோம். எப்படி இருப்பார்? அவர் பௌதிகத்தோட இணைஞ்சின்றிருப்பார். கோயிலுக்கு வரலாம், நம்பிக்கை இருக்கலாம், தீட்சை பெற்று எல்லாம் பெற்றிருந்தாலும் அவருக்கு வந்து கம்ப்ளீட்டா அவரால் தூய பக்தரோட கனெக்ஷன் இல்லாம அது மாதிரிலாம் முன்னேற முடியாது. பகவான் பரமபுருஷர் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படி தெரிஞ்சுக்க அப்படி பார்த்தோம். இப்ப மத்தியம அதிகாரி அவர் அப்படின்னா என்னன்னா, எடுத்த உடனேயே அவர் வந்து ஒரு ஆன்மீக ஆசானை வந்து ஆன்மீக தீட்சை பெற்று அன்பு நிறைந்த பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுகிறார். இவர் என்ன பண்ணுவார்னா, பக்தர்களோடலாம் சங்கம் வச்சுட்டு அவெல்லாம் என்ன பண்றா அதெல்லாம் ஃபாலோ பண்றது அது மாதிரி செய்வார். மத்தியம அதிகாரி அப்படின்னு அழைக்கப்படும் இடைநிலை அல்லது 2ஆம் தர பக்தர் பரமபுருஷ பகவானின் மீது தனது அன்பை செலுத்துகிறார். அன்பை எப்படி செலுத்த முடியும்? தூய வைஷ்ணவர்கள் வைஷ்ணவிகளோட சங்கம் வச்சுக்கிறப்ப அவெல்லாம் என்ன பண்றா, அவெல்லாம் ஃபாலோ பண்றப்ப, அவ சொல்றத கேட்கிறப்ப நம்மளால அதை வந்து நல்ல நம்ம பகவான் மேல அன்பை செலுத்த முடியும். எப்படி இதுன்னு இப்ப ஃபங்க்ஷன்லாம் நடந்தா ஏதாவது ஒரு சேவை, வாப்பு சேவையோ வாணி சேவையோ என்ன முடியறதோ அதை நம்மளால பண்ணி நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். மேல மேல பக்தியில முன்னேற முடியும். இது வந்து 2ஆம் நிலை, இடைநிலை அல்லது 2ஆம் தர பக்தர் அப்படின்னு சொல்லுவா. அதனால அனைத்து பக்தர்களும் உண்மையான நண்பராக திகழ்கிறார். அறியாமையில் உழலும் அப்பாவிகளுக்கு கருணை காட்டுகிறார். மேலும் பரமபுருஷ பகவானின் மீது பொறாமை கொள்பவர்களை புறக்கணிக்கப்படுகிறார். இப்பேற்பட்ட வாளா இருப்பா, இப்படி இருக்கிறவாளா மத்தியம அதிகாரியா. அதுவும் ஸ்ரீல மத்வாச்சாரியா சொல்றார் மத்தியம அதிகாரி அப்படிங்கிற இடைநிலை பக்தரை பத்தி. பரமபுருஷ பகவானை அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணமாக காண்கிறார். அவ தெரிஞ்சுருவா பகவான் கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் உள்ளதான் 30 முக்கோடி தேவதைகளும் இருக்கா. அதனால எப்படி ஒரு மரத்துக்கு வேருக்கு நீர் ஊற்றினாலே மற்ற கிளைகள் எல்லாம் வளர்ந்து நன்னா செழிப்பா வரதோ, அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணரை நம்ம நமஸ்காரம் பண்ணாலே, அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணாலே மற்ற 30 முக்கோடி தேவர்கள் அதுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற நிலை 2ஆம் நிலை பக்தர்கள், மத்தியம பக்தர்கள். அதை மத்வாச்சாரியாரை குறிப்பிடறப்ப சொல்றார். அதாவது அனைத்து காரணங்களுக்கு மூல காரணமாக இருப்பவர் பகவான். அதனால பெருமானின் மீது தனது அன்பை சமர்ப்பிக்கிறார். அந்த மாதிரி எடுத்து சொல்றார். இத்தகைய பக்தர் பிற பக்தர்களுக்கு ஒரு உண்மையான நண்பராகவும் அறியாதவர்கள் மீது கருணை காட்டுபவராகவும் நாத்திகர்களை தவிர்ப்பவராகவும் திகழ்வார். இருந்தாலும் தத்துவவஸ்வீம் த ஜானந்தி சர்வசிய ஜெகதோ பிது, அதாவது பரமபுருஷ பகவான் எங்கும் நிறைந்திருப்பவர் என்னும் உண்மையை அவர் முழுமையாக உணர்ந்திருப்பதில்லை அப்படின்னு சொல்றார். இறுதியில் அனைவரும் பரமபுருஷ பகவானின் பக்தர்களாகவே இருக்க வேண்டும் என்று
பொதுவான புரிதல் அவரிடம் இருந்தாலும் அனைத்தும் இறைவனுக்கே சொந்தமானவை என்பதை உணர்த்தும் அனைத்தையும் கிருஷ்ணரின் சேவையில் பயன்படுத்த அவர் முயன்றாலும் நாத்திகர்களுடனான தொடர்பின் காரணமாக அவர் குழப்பத்திற்கு ஆளாகக்கூடும். இங்கேயே கன்ஃபியூஷன் வரக்கூடும். தேவதேவர்கள் மரியாதை கொடுக்கணுங்கிறா, ஆனா கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படிங்கிறா. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்குன்னு இப்படி மத்வாச்சாரியர் சொல்றப்ப மத்தியம அதிகாரியை பக்தி தொண்டில் இடைநிலையில் இருப்பவராக கருதணும் அப்படின்னு ஷீலா பிரபுபாதர் தமது விளக்குரையில் குறிப்பிடுகிறார். இவ்வளவு நேரம் பார்த்தோம் நம்ம மற்றவாள்லாம். இப்பதான் ஷீலா பிரபுபாதர் என்ன சொல்றார், மத்தியம அதிகாரியை பக்தி தொண்டில் இடைநிலையில் இருப்பவராக கருதணும். மத்தியம அதிகாரியை முதல்ல கனிஷ்ட அதிகாரி பார்த்தோம். மத்திய அதிகாரி இவர் மத்வாச்சாரியர் என்ன சொன்னார், இப்ப ஷீலா பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, பக்தி தொண்டில் இடைநிலையில் இருப்பவராக, அதாவது டாப்பும் கிடையாது, பிகினிங்கும் கிடையாது, பிகினிங்கும் கிடையாது, எண்டும் கிடையாது, மிடில் இருக்கிறார். மத்தியமத்துல நம்ம போய் பூமிக்கு மேலே 7 லோகம், கீழே தாழ்வான லோகம், எதுக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளானட்ல அந்த மாதிரி மத்தியமத்துல ஷீலா பிரபுபாதர் தன்னோட விளக்குரையில் குறிப்பிட்டிருக்காரு. உத்தம அதிகாரி அப்படிங்கிறவர் அனைத்து பண்புகளிலும் மற்றும் நடத்தையிலும் அம்மூவரில் மிக உயர்ந்தவர் ஆவார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அவர் பக்தி தொண்டில் மிகவும் மிகவும் முதிர்ந்த நிலையில் இருப்பவர் ஒரு உத்தம அதிகாரி. அவருக்கு பேர் தான் உத்தம அதிகாரி. உயர்ந்த தகுதி பெற்ற பக்தர். பிறரை இகழ்வதில் எவ்வித ஆர்வமும் கொண்டிருக்க மாட்டார். அவர் அப்படி இப்படி கொசப்பிங் பேசுறது, அவர் சரியில்லை, இங்க சொல்றது கிளாஸ்ல இப்படி சொல்றாரு, அவர் செய்யறது சரியில்லை, அப்படிலாம் எதுவுமே பேச மாட்டார். மிகவும் முதிர்ந்த பக்தர்கள் அனைத்திற்குள்ளும் அனைத்து ஆத்மாக்களின் ஆத்மாவான முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்கிறார். ஒவ்வொருத்தரையும் இப்ப நம்மளை பார்க்கிறோம், இந்த பெயர் உள்ள மாதாஜியை பார்க்கிறோம், பிரபுஜியை பார்க்கிறோம் அப்படின்னா, ஓ இவரும் கிருஷ்ண பக்தர், இவரும் கிருஷ்ணனுடைய குழந்தை அப்படின்னு அந்த மாதிரி பார்ப்பான், ஆத்மாவாக பார்ப்பாங்க. அந்த உடலை சார்ந்து அவர் செய்யற செயலை அப்படி பார்க்க மாட்டாங்க. இப்படி மிக உயர்ந்த பக்தர், அதுதான் உத்தம அதிகாரி அந்த நிலை. இதன் விளைவாக என்ன ஆகுனா, அவர்கள் அனைத்தையும் முழுமுதற்களோடு தொடர்புடையதாகவே பார்ப்பாங்க. இப்படி தற்போது இருப்பவை அனைத்தும் நித்தியமாக அந்த இறைவனுக்குள்ளேயே நிலை பெற்றிருக்கிறது அப்படியும் அவங்க உணர்வாங்க. பகவத்கீதையில 6.30 இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வங்க மயி பச்சதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி அப்படின்னு சொல்றா. 6.30 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா பாருங்க. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை எங்கும் காண்பவனாகும் எல்லாவற்றிலும் என்னை காண்பவனாகும் இருப்பவனுக்கு நான் ஒருபோதும் மறைவதில்லை, அவனும் எனக்கு ஒருபோதும் மறைவதில்லை. அவனுக்கும் நான் தெரிவேன், எனக்கும் அவன் எப்போதுமே தெரிவான். என்னது, யோமாம் பஸ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மை பச்சதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சசமே ந பிரணஷ்யதி அப்படின்னு. அப்படி பார்க்குறப்ப ஷீலா பிரபுபாதர் இதற்கு பிரபுபாதர் விளக்கம் அளிக்கையில, கிருஷ்ண உணர்வு பெற்ற ஒரு நபர் நிச்சயமாக பகவான் கிருஷ்ணர் எங்கும் பார்க்கிறார், மேலும் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரிலே காண்கிறார். அதே மாதிரி யார் என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்கும் சுபாவம், மறக்கிற சுபாவம் அதெல்லாமும் இருக்கும். அது மாத்திரமல்ல, கிருஷ்ணரிலேயே அவர் பார்க்கிறார் எல்லாவற்றையும். ஒரு பொருளாகட்டும் இது கிடைச்சதுன்னா, ஒரு பூவாகட்டும் கிடைச்சதுன்னா, ஆகா இதை கிருஷ்ணருக்கு மாலையா போட்டா எப்படி நன்னா இருக்கும் அப்படி ரசிக்கிறது. அதே மாதிரி ஏதாவது எந்த ஒரு ஃப்ரூட் நல்ல பழம் கிடைச்சாலும், ஆகா இதுக்கு பகவானுக்கு தோல் எடுத்து கொடுத்துட்டு நட்டுகோபாலுக்கு ஆஃபர் பண்ணா எப்படி இருக்கும், அதை எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுவார் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் கிருஷ்ணரிலேயே பார்க்கிறாங்க. அத்தகைய நபர் பௌதிக பல்வேறு தனித்தனி வெளிப்பாடுகளை காண்பது போல தோன்றலாம். ஆனா அவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் கிருஷ்ணரையே உணர்ந்திருக்கிறார். வெளியில பாக்குறப்ப அவ இது வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படிலாம் தோணானா, அவன் மனசுக்குள்ள இதை மனசுக்குள்ள பகவானுக்கு செய்யலாம், பகவானுக்கு போடலாம், பகவான் ஆல்டருக்கு யூஸ் பண்ணலாம், பகவானுடைய ஸ்கிரீனுக்கு இந்த துணியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவளுடைய இது எல்லாமே கிருஷ்ணரையே உணர்ந்து அந்த வேலைகள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அவளுடைய தனித்தனி வெளிப்பாடுகள் பார்க்குற மாதிரி தோணும் வெளியில. ஆனா அவ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிருஷ்ணரையே உணர்ந்துட்டு இருப்பா. அதனால அனைத்தும் கிருஷ்ணரின் சக்தி வெளிப்பாடுகளே என்பதை அவங்க நல்லா தெரியும். யாருக்கு? உத்தம அதிகாரி அந்த நிலையில இருக்கிறவருக்கு. கிருஷ்ணர் இல்லாமல் எதுவும் நிலைத்திருக்க முடியாது.
இந்த ஆத்மா, இந்த உடல், என்னென்னலாம் நம்ம கண்ணில் பார்க்குறோமோ, காதில் கேட்குறோமோ, வானொலி என்னென்னமோலாம் இருக்கு இல்லையா லோகத்தில், அதெல்லாமே எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தான் அடிப்படை. அவர் தான் இது நமக்கு எல்லாமே அவர் தான் கொடுத்துருக்கார். நம்ம எல்லாம் அந்த அன்பெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்துட்டோம், தனிப்படையாக சுதந்திரம் வேணும், அது வேணும், இது வேணும்னு பொறாமப்பட்டு இதுவே இப்படி கிருஷ்ணர் இல்லாமல் எதுவுமே நிலைத்திருக்க முடியாது. கிருஷ்ணரே எல்லாவற்றையும் ஈஸ்வரன் ஆவார். இதுவே கிருஷ்ண உணர்வின் அடிப்படை தத்துவம் அப்படின்னு அவர் சொல்றார். ஷீலா பிரபுபாதர் இந்த இதுல சொல்லியிருக்கார். அவரது இதயம் முற்றிலும் தூய்மையானது. மேலும் அவர் கலப்படமற்ற கிருஷ்ண உணர்வின் பூரண அனுபவ நிலையை அடைந்தவர் ஆவார். ஸ்ரீல ரூபகோஸ்வாமியின் கூற்றுப்படி இதுல பார்த்தோம்னா, அத்தகைய ஒரு மகாபாகவதர் அல்லது பரிபூரண வைஷ்ணவர் உடனான தொடர்பும் அவருக்கு செய்யும் தொண்டும் மிகவும் விரும்பத்தக்கவையாகும். இப்படி இருக்கிறவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது மகாபாகவதர் எப்ப பார்த்தாலும் பகவான் ஜபம் பண்றது, சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் அப்படிங்கிற மாதிரி நவவித பக்தியில அம்பரீஷி மகராஜ் பண்ண மாதிரி அந்த மாதிரி இப்படி ரூபகோஸ்வாமி என்ன சொல்றார், ஒரு மகாபாகவதர் அல்லது பரிபூரண வைஷ்ணவர், பூரணம் பூர்ணாமிதம் அப்படிங்கிற மாதிரி பரிபூரண வைஷ்ணவர் உடனான தொடர்பும் அவருக்கு செய்யும் தொண்டும் மிகவும் விரும்பத்தக்கவை. இந்த மாதிரி உத்தம நிலையில இருக்கிறவங்க அவளுக்கு தொண்டு புரியறது ரொம்ப சந்தோஷப்படுவா, சந்தோஷமா செய்வா. எந்த விதமான பௌதிகத்தை கல்யாணத்துக்கு வரல, அதுக்கு வரல, இதுக்கு வரல, எதுக்காகவும் கவலைப்பட மாட்டா. அவ வெளியில எல்லாத்தையும் நடந்துட்டு சிரிச்சுட்டு வரேன்னு சொல்ற எல்லாம் சாதாரணமா இருந்துப்பானா அவ மனோபாவம், மனோநிலை அவளுக்கு கம்ப்ளீட்டா பகவானை சார்ந்து இருக்கும். பக்தர்களுடைய இதுக்கு, பக்தர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போறது, அப்படி அவன் மனநிலை. அப்படி 3 வகைகளை பற்றிய விரிவான புரிதல் கனிஷ்ட அதிகாரி ஆரம்ப நிலை பக்தர். அவருடைய சிறப்பு மூர்த்தி வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டவராக இருப்பாங்க. ஆனால் அது குறித்து புரிதல் குறைவாகவே இருக்கும். கோயில்களில் இறைவனின் வழிபடுவாங்க, ஆனால் பக்தர்களை முறையாக மதிக்க மாட்டாங்க. ஏதாவது குறை குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு இடையேயான வேறுபாட்டை இவங்களால அறிய முடியாது. பக்தர்களுக்கும் பகவானுக்கும் என்ன இருக்கு, அதே மாதிரி குருவுக்கும் பக்தர்களுக்கும் என்ன, இந்த ஜீவாத்மாக்க பரமாத்மா உள்ள வேறுபாடுகளை இவங்களால புரிஞ்சிக்க முடியாது, இவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. யாரால? இந்த கனிஷ்ட அதிகாரி ஆரம்ப நிலை பக்தரால. இவர்களுக்கு இடையேயான வேறுபாட்டை இவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா பக்தர் அற்றவர்கள், பாவம் அறியாத அப்பாவிகள், இவரது நம்பிக்கை மென்மையானது, எளிதில் ஆட்டம் காணக்கூடியது. உள்ளுணர்வு சார்ந்த ஆன்மீக அனுபவத்தை விட வெளிசார்ந்த சடங்குகளிலேயே பெரும்பாலும் பற்று கொண்டிருப்பார். என்ன அப்படி வெளிப்பார்ந்து ஏதாவது சரணம் நடக்கிறதுனா இவருக்கு கூப்பிட்டு மாலை போடுறது, இவரை மரியாதை பண்றது, வாங்க வாங்க உட்காருங்கன்னு இவருக்கு தனியா கூட்டிட்டு போய் சேர் போடுறது, இவருக்கு தனியா ஸ்பெஷலா கவனிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சிறப்பு இயல்புகள் தான் இவாள்கிட்ட இருக்கும். இதோடைய சாரம் என்னன்னு பார்த்தோன்னா, நான் இறைவனை வழிபடுகிறேன், ஆனால் மற்றவர்களுக்குள்ளும் இறைவன் வீற்றிருக்கிறாய் என்பதை நான் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் கனிஷ்ட அதிகாரியினுடைய நிலை. அதே மாதிரி மத்தியம அதிகாரி இடைநிலை பக்தர். இவருடைய சிறப்பு இயல்புகள் என்னன்னு பார்த்தோன்னா, இவர் 4 விதமான சரியான பாகுபாடுகளை கடைபிடிப்பார். யாரு? மத்தியம அதிகாரி இடைநிலை பக்தர். இறைவன் மீது அன்பு செலுத்துதல், பக்தர்களுடன் நட்பு பாராட்டுதல், அப்புறம் பாவம் அறியாத அப்பாவிகள் மீது கருணை காட்டுதல், அதுக்கப்புறம் பொறாமை குணம் கொண்டவர்களை தவிர்த்தல், கம்ப்ளீட்டா பொறாமை இருக்கிறவளை தவிர்க்கிறது, தெளிவான தத்துவ புரிதலை கொண்டிருப்பார். அது மாத்திரமல்ல, ஆன்மீக பிரச்சாரத்திலும் பிறருக்கு உதவுவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். ஆன்மீக பிரச்சாரம் பண்றதுன்னா சாமானியம் இல்லை. இப்ப இந்த ஜூமுங்கிறோம், எல்லாரும் உட்கார்ந்த மாதிரி இது பண்ணோங்கிறோம். அது ஃபெசிலிட்டேட்டர்லேருந்து அந்த ஜூமுக்கு இது பண்றதுலேருந்து, அதுக்கப்புறம் கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் இது பண்றதுலேருந்து, இப்ப பாருங்க இன்னைக்கு ஷேர் பண்ண முடியல, மாத்தாஜ் உடனே நான் திருப்பி பார்க்குறேன். இந்த மாதிரி பல வேலைகள் முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், சொல்லலை இன்னைக்கு. அது மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்படிலாம் அந்த மாதிரி ஆன்மீக பிரச்சாரத்தில் பிறருக்கு உதவுவதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. இவங்களுக்கு பேரு மத்தியம அதிகாரி இடைநிலை பக்தர்கள். அது மாத்திரமல்ல, வெவ்வேறு விதமான மனிதர்களுடன் எவ்வாறு முறையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதை நன்கு அறிந்திருப்பார். இந்த மத்தியம அதிகாரி இடைநிலை பக்தர்கள் எப்படி யார்கிட்ட உயர்ந்த பக்தர்களா எப்படி நடந்துக்கணும். உயர்ந்த பக்தர்னா என்ன, அவளுடைய நேம் ஃபேம் அப்படி கிடையாது. அவ பக்தியில எந்த அளவுக்கு அவ புரிதல் பண்ண பகவானுக்கு தாசானு அந்த தாசான எத்தனை முறை தள்ளி போறதோ அதுதான் உயர்ந்தது இந்த இடத்துல. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உயர்ந்த நிலை அப்படின்னா அவ நல்ல கோடியா பணம் வச்சுட்டு இருக்கா,
பெரிய பங்களா வச்சிருக்கா, பெரிய என்னமோ கார்லாம் வச்சிருக்கா, அப்படி கிடையாது. இது வந்து ஆன்மீகம் பற்றிய விஷயம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், பேசிட்டு வரோம். அதனால இப்படிலாம் இருப்பா. அதே மாதிரி பல மனிதர்களை அவ சந்திப்பா, ஆன்மீகத்திலும் சரி பௌதிகத்திலும் சரி. அவர்களுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு. குருமகராஜ் வரானா அவளுக்கு எப்படி நம்ம இது பண்ணணும், அங்க போய் நின்றுட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்படி இவரது நம்பிக்கை உறுதியானது, அறிவின் துணையோடு வழிநடத்தப்படுவது. இதனுடைய சாரம் என்னன்னா, நான் இறைவனை நேசிக்கிறேன், பக்தர்களுக்கு சேவை செய்கிறேன், அப்பாவிகளுக்கு உதவுவேன், பொறாமை குணம் கொண்டவர்களை தவிர்க்கிறேன். என்ன, இதுதான் இவருடைய நிலை. யாருடைய நிலை? மத்தியம அதிகாரியுடைய நிலை. நான் வந்து பகவானை நேசிக்கிறேன், அதுலயே எல்லாமே முடிஞ்சிடுது. பகவானை நேசிக்கிறவா வந்து பக்தர்களுக்கு கண்டிப்பா சேவை செஞ்சாதான் நேசிக்க முடியும். சனாதன தர்மம்ங்கிறது சேவை, அதான் இல்லையா? அது மாதிரி அப்பாவிகளுக்கு உதவுவேன். அதாவது நிஜமாவே பக்தி எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் பிரபுஜி. முதல்ல 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இல்லை, பிரபாத ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணணும். அவ்வளோதான், நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேணாம் பிரபு. இந்த ஹரே கிருஷ்ணா ஜபத்தை பண்ணேன்னா போகிறோம் மாதாஜி பிரபுஜி. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நமக்கு மற்றதெல்லாம் தானாகவே பணியை கண்டு இது விலகிறது மாதிரி நமக்கு எல்லாமே போயிடும் அப்படின்னு. இது மாதிரி இப்போ கனிஷாதிகாரியை பற்றி பார்த்தோம், அவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம், அவருடைய சாரம் என்னன்னு பார்த்தோம். இப்போ மத்தியம அதிகாரியை பார்த்தோம், இடைநிலை பக்தர்களை. அடுத்தது வந்து உத்தம அதிகாரி, உயர்ந்த நிலை பக்தர். அவனுடைய சிறப்பு என்னன்னா, இறைவனை எங்கும் அனைவருக்குள்ளும் பார்க்கிறாரு. எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பகவானை அதுக்குள்ள பார்க்கிறாரு, ஒவ்வொரு பாவத்தோட பார்க்கிறாரு. இதனுடைய சிறப்பு, இறைவனை எங்கும் அனைவருக்குள்ளும் பார்க்கிறாரு. பொருள் சார்ந்த எந்த விதமான பாகுபாடுகளை இவர் பார்க்கறதில்ல. என்னை பார்த்து சிரிக்கல, என்னை பார்த்து கூப்பிடல, வாங்கோ பிரபு ஹரே கிருஷ்ணான்னு மரியாதை பண்ணல, இப்படி எந்த விதமான எதையுமே எதிர்பார்ப்புமே இருக்காது. நண்பன் எதிரி என்ற வேறுபாடு இவரிடம் இருப்பதில்லை. எல்லாருமே வித்யா வினய சம்பன்னே அப்படிங்கிற மாதிரி சரிசமமா பார்ப்பாரு. அதே மாதிரி இவர் வந்து பின்வரும் குணங்களிலிருந்து இவர் முழுமையாக விடுபட்டிருப்பார். என்னது அது பின்வரும் குணம்? பொறாமை, அகந்தை. அகந்தைங்கிறது பெருமை. இந்த இரட்டை நிலை மனப்பான்மை. இயல்பாகவே இறைவனின் தூய அன்பில் பிரேமையில் இவர் நிலை பெற்றிருப்பார். இந்த பொறாமை அகந்தை, அதாவது பெருமை, இந்த இரட்டை நிலை மனப்பான்மை இயல்பாகவே பகவானுடைய தூய அன்பில் பிரேமையில் இவர் வந்து நிலை பெற்றிருப்பார். இவர் தான் உத்தம அதிகாரி. எவரையும் பக்தி அற்றவர் என்று இவர் சொல்றது கிடையாது. அவனுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு, மெதுவா வரட்டும் அப்படி. இதனுடைய சாரம் என்னன்னா, அனைத்தும் கிருஷ்ணனுடன் தொடர்புடையவே, நான் எங்கும் அவரையே காண்கிறேன். அதே மாதிரி வேத சாஸ்திரங்கள் மற்றும் ஆச்சாரியர்களில் இடம்பெறும் உண்மையான ஆளுமைகள் வாயிலாக இந்த 3 நிலைகளையும் நாம் புரிந்து கொள்வோம். இந்த கருத்தை இன்னும் தெளிவாகவும் நடைமுறைக்கு உகந்ததாகவும் மாற்றும். அதே மாதிரி கனிஷ்ட அதிகாரிக்கு உதாரணம் வந்து தக்ஷன். அவனது ஆரம்ப நிலையில தக்ஷன் அவன் யாகங்களையும் சடங்குகளையும் மிக ஸ்ரத்தையுடன் நிறைவேற்றினான். அது மாத்திரமல்ல, வேத வழிபாட்டின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சிவபெருமான் போன்ற சிறந்த வைஷ்ணவர், அவர் மிக உயர்ந்த வைஷ்ணவானாம் யதா சம்போ அப்படின்பா. அதாவது பரா துக்கா துக்கி, அப்பேற்பட்ட சிவபெருமான் போன்ற சிறந்த பக்தர்களை மதிக்க தவறிட்டாரு. அவர் இவ்வளவு பெரிய யஜ்யம் பண்ணி ஸ்ரத்தையோட சடங்குகள்லாம் பண்ணி யாகங்கள் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணிட்டார் அவர்? சிவபெருமானை வந்து சிறந்த பக்தர்களை மதிக்க தவறிட்டாரு. அவன் குற்றம் இழைப்பவன் ஆவனாகவும் அகங்காரம் கொண்டவனாகவும் மாறினான். இதுவே அவனது வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இதுலேருந்து பாடம் என்ன நமக்கு கத்துக்கணும் அப்படின்னா, தக்ஷன், இது வந்து கனிஷ்ட அதிகாரிக்கு உதாரணம். இது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். கனிஷ்ட அதிகாரி ஆரம்ப நிலையில இருக்கிற அந்த அவளுக்கு இது ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவன் முறையாக வழிபாடு செஞ்சாலும் பக்தர்களை அவமதிப்பது அவனை கனிஷ்ட நிலையிலேயே நிறுத்திவிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா போகவே முடியாது. ஒரு வைஷ்ணவரை நம்ம நிந்தித்தோம்னாலோ இல்லை அவர்களை எதை குறை சொன்னோம்னாலோ, பிராமணர்களை விட வைஷ்ணவர்கள் வந்து உயர்ந்தவர்கள். ஏன்னா பகவான் கிருஷ்ணரையே எப்போதும் நினைச்சுட்டு இருக்கிறவா. அதனால அவளுக்கு வந்து நிந்தனை எதுவும் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எந்த நிலை இருக்கமோ அதுக்கு மேல ஃபர்தரா தலை குப்புறக்க விழுந்தாலும் நம்ம இன்னும் கூட உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம். அம்பரீஷ் அந்த இவர் துர்வாச முனிவர் இந்த சாபத்தினால ஓடுவார். அப்புறம் வந்து பகவான் அந்த வந்து இந்த சுதர்சன சக்கரத்தை அவர்கிட்டயே போய் நீ மன்னிப்பு கேட்டாதான் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பிரம்மாட்ட போய் கேட்கிறாரு, அவர் எனக்கு முடியாதுங்கிறார், என்னால முடியாதுங்கிறார். சிவபெருமான்கிட்ட கேட்கிறார், என்னால முடியாதுங்கிறார்.
அப்புறம் விஷ்ணுகிட்ட போய் கேளுங்கிறார். விஷ்ணுகிட்ட போய் கேட்கிறப்ப அவரை யார்கிட்ட நீ இது பண்ணியோ அவர்கிட்டயே போய் மன்னிப்பு கேட்டதா அப்படின்னு அங்க ஓடுறார் அம்பரீஷ். அந்த மாதிரி அதாவது இதுக்கு உதாரணம் வந்து கனிஷ்டதிகாரி உதாரணம். அவன் வந்து தக்ஷன் மிகப்பெரிய உதாரணம். அவன் வந்து குற்றம் இழைப்பவனாகவும் அகங்காரம் கொண்டவனாகவும் மாறுறாரு. அதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருவன் முறையாக வழிபாடு செஞ்சாலும் பக்தர்களை அவமதிப்பது அவனை கனிஷ்ட நிலையிலேயே நிறுத்திடும். அதே மாதிரி மத்தியம அதிகாரிக்கு உதாரணம் பிரகலாத மகராஜ். இறைவன் மீது, நரசிம்மர் மீது தூய அன்பு கொண்டிருந்தார். அவர் எங்க இருக்காரோ அவ அப்பா என்னென்னமோலாம் எந்த கதை தெரியும் நம்ம எல்லாருக்கும். அவர் என்னென்னமோ பாடாப்படுத்தினார். ஆனாலும் அவர் வந்து ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, அந்த இதுல இருந்து அவர் ஒரு என்ன சொல்றது, ஷாத்தை விட என்ன கம்மியார ஒரு இது கூட அவர் இது பண்ணல. அவர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார். பகவான் எல்லா விதத்திலையும் அவர் காப்பாத்திட்டே வந்தார். அப்படி நமக்கும் முடியும். இந்த கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல, ராம நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு மேலும் 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 நமக்கு இன்பம் கிடைக்கும். எந்த விதமான துன்பம், நம்மளால கர்மங்களால வர துன்பம், செயல்களால வர துன்பம், பரகோடி ஜென்மங்கள துன்பம் எல்லாமே போயிடும். நமக்கு 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 அஃபெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கணும். அது மாத்திரமல்ல, பிரகலாத மகராஜ் வந்து தூய அன்பு கொண்டிருந்தார் நரசிம்மர் மேல. தனது வகுப்பு தோழர்களிடம் கூட நட்புணர்வையும் கருணையும் வெளிப்படுத்தினார். அறியாதவர்களுக்கு உபதேசிக்கவும் அவர்களை ஆன்மீகத்தில் உயர்த்தவும் முயன்றார். அங்க இருக்கிற ஸ்கூல்ல படிக்க அனுப்பினா சந்தன் மந்தன் அவர்கிட்ட வந்து மற்றவாளெல்லாம் பகவானை பத்தி சொல்லி அவர் மாத்திட்டார். அது மாத்திரமல்ல, தந்தையான எண்ணகேஷ்பை சகித்து கொண்டார். அவர் தந்தையுடைய தெரியுது, ஆனாலும் அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாம் சகித்து இருந்தார். ஆனால் அவரது பொறாமை குணம் கொண்ட இயல்புடன் அவர் எந்தவித தொடர்பும் வச்சுக்கல. இது மாதிரி அதனால ஏன் மத்தியம அதிகாரினா அவர் உபதேசம் செய்தார், கருணை காட்டினார். மேலும் வெவ்வேறு விதமான மனிதர்களை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருந்தார். இதுதான் அது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மத்தியம அதிகாரி மத்தியம பக்தர் அப்படின்னா மற்றவர்கள் பக்தி மார்க்கத்துக்கு வருவதற்கு உதவுவதில் தீவிரமாக செயல்பட்டார். அதே மாதிரி இப்ப பார்த்துட்டோம் கனிஷ்ட அதிகாரி எப்படி இருப்பா, அதுக்கு உதாரணம் தக்ஷன். அடுத்தது வந்து மத்தியம அதிகாரி பிரகலாத மகராஜ், அது எப்படி இருப்பார் அதை பார்த்தோம். அடுத்தது வந்து உத்தம அதிகாரி உதாரணம் வந்து ஹரிதாஸ் தாக்கூர். அவரை வந்து சந்தை வீதிகளில் வைத்து தாக்கப்பட்ட போதிலும் அவர் அனைவரையும் மன்னித்தார். அவர் எவரையும் எதிரியாக கருதல, இறைவனின் கருணையை மட்டுமே எங்கும் கண்டார் அப்படின்னு. அந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் கவலையே படலை. அவர் பகவானே நினைச்சுட்டு இருந்ததுனால அவருக்கு அந்த வழியெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லை. அவர் யாரையுமே எதிரியாகவும் கருதலை, நம்மளை எப்படி இது பண்றாளே அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து எந்தவித குற்றம் இழைக்காமல் இடைவிடாமல் இறைவனின் திருநாமத்தில் சங்கீர்த்தனம் செய்தார். அடுத்தது மிகப்பெரிய உதாரணம், கோபிகளில் உயர்ந்த தூய உச்ச பக்தியான பிரேம இருக்கிற மாதுரிய பாவத்துல ஸ்ரீமதி ராதாராணி எல்லா இடங்களில் கிருஷ்ணரை மட்டுமே காண்கிறார். தூய அன்பில் மகாபாவத்தில் முழுமையாக மூழ்கியிருக்கிறார். நண்பன் எதிரி என்ற பாகுபாடு எதுவுமே இல்லை. இறைவனின் திவ்ய அன்பு மட்டுமே எங்கும் நிறைந்திருந்தது ஸ்ரீமதி ராதாராணி. அதற்கும் மிகப்பெரிய உதாரணம் நடைமுறை வாழ்க்கையில நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது காரணமான ஸ்ரீலா பிரபுபாதர். அனைவரையும் மூன்றாவது உதாரணம், அனைவரையும் கிருஷ்ணரின் சேவர்களாகவே கண்டார். அவ எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அது தப்பா நம்மளா இருந்தா அவன் வந்து சிகரெட் குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா, இங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவோம். ஒரு மாதாஜி வந்து வெளிநாட்டுல வந்து அவங்களுக்கு சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டே அங்க இருக்கிற பகவானுக்கு செய்யற இந்த ஸ்வீட் அதெல்லாம் பண்ணி வைப்பாங்க. அப்ப வந்து அவர் அதை அவர் வந்து இது மாதிரி உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு, நீ இதெல்லாம் பிடிச்சா இங்க சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் எந்த நேரத்துல யாரையுமே அவர் இது பண்றதில்ல. அது மாதிரி அந்த குறைகளை சொல்லாம, குறைகளை பார்க்கவே இல்லை. அவர் ஒருபோதும் வந்து வீழ்ந்தவர்களை, அதாவது அனைவரையும் கிருஷ்ணரின் சேவர்களாகவே பார்த்தார் ஸ்ரீல பிரபாதர். வீழ்ந்தவர்களாக கருதப்படுவர்கள் உட்பட ஹிப்பிகளா இருந்த அவாலாம் பிரசாதம் கொடுத்து மாத்தினார். எல்லாரையும் ஆன்மீகத்துல உயர்த்து பொருட்டு உலகம் முழுவதும் பயணம் செஞ்சாரு. அவர் ஒருபோதும் பிறரிடம் குறைகளை பார்க்கல.
பக்தி செலுத்துவதற்கான ஆற்றலை மட்டுமே பார்த்தாரு. இந்த பக்தி பண்ணு, உனக்கு இது முடியலையா, இந்த சர்வீஸை செய்ய. முக்கியமான புரிதல் என்னன்னா, மிகவும் முக்கியமான, சில சமயங்களில் ஒரு குழப்பம் எழக்கூடும். பிரகலாத மகராஜர் வந்து உண்மையில் அகரீதியாக உள்ளுக்குள் ஒரு உத்தம பக்தரே பிரகலாத மகராஜர். ஆனால் அவர் உபதேசம் செய்யும் பொருட்டு அவர் வெளிப்படையாக ஒரு மத்தியம பக்தரை போலவே செயல்பட்டார். அவர் உத்தம பக்தராக தான் இருந்தார், எப்பொழுதும் பகவானே நினைச்சுட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தார். ஆனால் அவர் உபதேசம் செய்யறதுனால மற்றவாளுக்கு உபதேசம் செய்யற பற்றி வெளிப்படையாக பார்க்கறதுக்கு வந்து ஒரு மத்தியம பக்தரை போல செயல்பட்டார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஆனால் உபதேசம் செய்யும் பொருட்டு அவர் வெளிப்படையாக ஒரு மத்தியம பக்தரை மாதிரிதான் செயல்பட்டார். இது இது ஒரு மிக முக்கியமான கோட்பாடு. மிக உயர்ந்த நிலையில் உள்ள பக்தர்கள் உத்தம பக்தர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகவே பெரும்பாலும் மத்தியம நிலைக்கு இறங்கி வராங்க. இந்த ஸ்லோகத்தின் விளக்கவிலிருந்து இன்னும் புரிதல் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பல்வேறு பக்தர்களிடம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தியிருக்காரு. வைஷ்ணவர்களில் பல்வேறு வகைகள் இருப்பதை நாம் நடைமுறை அனுபவத்தின் மூலம் காண முடிகிறது. பிராகிருத சகஜியர்கள் பொதுவாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து பெண்கள், பணம் மற்றும் போதைப் பொருட்கள் மீது பற்று உள்ளவர்களாக இருப்பாங்க. பராக்கிரத சகஜியர்கள் அப்படிங்கிறவங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவாங்க, ஆனாலும் பெண், பொன் எல்லா மேலையும் அவங்க போதைப் பொருள் மீதே பற்று வச்சிருந்தாங்க. இத்தகைய நபர்கள் பகவான் திருநாமத்தை ஜெபித்தாலும் அவர்கள் இன்னும் முறையாக புனிதம் அடையவில்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இத்தகைய நபர்களை ஒருவர் தம் மனதிற்குள் மதிக்கணும். ஆனா அவர்களோட தொடர்பை கண்டிப்பா தவிர்க்கணும். மனதிற்குள்ள நம்ம அவளை மதிக்கணும். ஆனா நம்ம வந்து அவங்கள வந்து தொடர்புல இருந்து அப்பாவிலாக இருந்து வெறும் தீய சகவாசத்தால் திசை திருப்பப்பட்டவர்கள். தூய பக்தர்களின் முறையான அறிவுரைகளை பெற ஆர்வமாக இருந்தால் அவர்களுக்குள் ஒருவர் கருணை காட்ட வேண்டும். அவங்க வந்து அவங்களுடைய கூட பழக்கத்தினால அவங்க அப்படி இருந்தாலும், ஆனாலும் ஏதோ நம்மளோட அப்பப்போ வந்து நான் ஏதாவது பண்றேன், என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க அப்படின்னு தான் அவங்க மேல கருணை காட்டணும். ஆனால் உண்மையான ஆன்மீக குருவால் முறையாக தீட்சை பெற்று அந்த ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு ஒருவன் மரியாதையுடன் கூடிய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி வீழ்ச்சியடைந்த அத்தகைய ஆன்மாக்கள் அனைவரும் வெறுமனே நாம சங்கீர்த்தனம் செய்யறது மூலம், கிருஷ்ண பிரசாதத்தை உண்பதன் மூலமும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் வாய்ப்பை அளிப்பதற்காகவே ஸ்ரீலா பிரபுபாதர் இந்த இயக்கத்தை நிறுவியுள்ளார். அகில உலக கிருஷ்ண பக்தி கிருஷ்ண உணர்வு இயக்கம். அதாவது ஒரு தொடக்க நிலை பக்தர், அதாவது கனிஷ்ட அதிகாரி தனது ஆன்மீக ஆச்சாரியின் கட்டளைப்படி முறையாக தீட்சை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபடுறப்ப அவர் உடனடியாக ஒரு உண்மையான வைஷ்ணவராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாயை தின்பவும் கூட ஒரு முறை ஹரே கிருஷ்ணான் அப்படின்னு சொல்லிட்டா அவர் வந்து வைஷ்ணவர் ஆயிடுறார். இதே பிராமணன் பெயரளவில் நம்ம பர்த்தில் பிராமணன் சொல்லிட்டாலும் பிராமணராக முடியாது. சில பிரபாத்து அதுவும் இந்த கலியுகத்துல கிடையவே கிடையாது. அவாவா தொழிலை புரியணும். பிராமணர் சத்திரியர் வேலையை பார்க்கறதும், சத்திரிய வைஷ்ணவர் வேலையை பார்க்கறதும், வைஷ்ய சூத்ரா வேலையை பார்க்கறதும் கிடையாது. பிராமணர் அப்படின்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும், பகவானை பத்தி பிரீச்சிங் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெயர் தான் பிராமணரை தவிர பை பர்த் பிராமணர் அவருடைய செயல் ஒண்ணு, பிறப்பு ஒண்ணு அப்படி இருக்கிறவா கிடையாது. அதனால இப்படி மேலும் அவங்க நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு உண்மையான வைஷ்ணவாக ஏத்துக்கணும். பக்தி தொண்டில ஈடுபடுறப்ப அவங்க வந்து அவளுடைய இதெல்லாம் விட்டுட்டு இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்றப்ப அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வரப்ப என்ன பண்ணணும், அவங்கள ஏத்துக்கணும். அவங்கள ஒரு உண்மையான வைஷ்ணவராக நம்ம ஏத்துக்கணும். மேலும் அவங்களுக்கு வணக்கங்கள் செலுத்தணும். இத்தகைய வைஷ்ணவர்கள் பலருள் ஒருவர் பகவானின் சேவையில் மிக தீவிரமாக ஈடுபட்டு அனைத்து நிதிமுறைகளையும் கண்டிப்பாக பின்பற்றுவதும், ஜபமாலையில் மணிமாலை நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையில் மந்திரங்களை ஜெபிப்பதையும், கிருஷ்ணவர் வைக்கத்தை எவ்வாறு விரிவுபடுப்பது என்பதை பற்றியே எப்போதும் சிந்திப்பதையும் காணலாம். அச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் அப்படிங்கிற மாதிரி அத்தகைய வைஷ்ணவர் ஒரு உத்தம அதிகாரி, அதாவது பக்தி நிலையின் மிகவும் முன்னேறிய ஒரு பக்தராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது மாதிரி எப்போதும் அவரது நற்சங்கத்தையே நாடணும். ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணரை பற்றி கொள்ளும் செயல்முறை சைத்தன்ய சரிதாமத்தில் அந்திய நிலையில சொல்லப்பட்டிருக்கு. இப்படியே நம்ம பார்த்துட்டே போலாம். இப்ப வந்து இன்னைக்கு இதோட இது பண்ணிப்போம். ஏன்னா அப்புறம் நம்ம இன்னைக்கு ஸ்லோகங்களை இது பொருளுரை இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கல. மாதாஜி ஷேர் பண்ணுவாங்க. அதுல வந்து நீங்க வந்து இந்த பொருளுரை வந்து இதுல எல்லாம் சொல்லப்பட்டது
கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி பற்றிய விளக்கங்கள் இருக்கு. இதை வந்து நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்கறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்ட்டு இதோட நம்ம இந்த இதை நிறுத்திப்போம். அடுத்தது வந்து மேலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இதுல வந்து மாதாஜி பொருளுரையில வந்து நான் சொல்றேன், அந்த பக்கங்களோட நிறுத்திப்போம். அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் வந்து கண்டினியூ பண்றவா அதுல இருந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்லோகம் முடியலையா மாதாஜி? இது வந்து நிறைய இருக்கே மாதாஜி, ஓ நிறைய இருக்குல்ல. சரிங்க மாதாஜி. நீங்கள் கனிஷ்ட அதிகாரி அந்த மெயின் இது சொல்லியிருக்கேன் நானு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு இதுல. ஓகே அதனால சொல்றேன். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. முடிஞ்சதுன்னா அடுத்த சாட்டர்டே முடியாது. இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்கு மாதாஜி இதுல. இது கொஞ்சம் டீப்பா சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இது சீரியஸான விஷயம். கனிஷ்ட அதிகாரினா எப்படி, என்ன இது எல்லாம் ஒரே நாள்ல நம்ம இது பண்ண முடியாது மாதாஜி. சரிங்க மாதாஜி. டம்ப் ஓகே பண்ண மாதாஜி. முடியாது. ஓகே ஹரே உத்தம கிருஷ்ணா. அதிகாரி அப்படின்னா யாரு, கனிஷ்ட அதிகாரினா யாரு, என்ன விவரங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். மத்தியம அதிகாரினா யாரு, அவ என்னென்னலாம் பண்ணுவா, உதாரணம் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு. இத பத்தி சைத்தன்ய சரிதாமத்தர் என்ன சொல்றா, என்ன ஏதுங்கிறதுல கொஞ்சம் இன்னும் படிப்படியா மெதுவா இது போகணும் கொஞ்சம். வேற ஒண்ணு சரிங்க மாதாஜி. சொல்லனா ஓகே சொல்லிடலாம். பட் அவளுக்கு எல்லாமே அட் அ டைம் சொன்னோன்னா இது புரிதல் கஷ்டம் கொஞ்சம். ஓகே மாதாஜி. ஹரே அதனால கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் மாதாஜி, இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுனா படிக்க சொல்லுங்க. ஒரு பேராகிராஃப் 3 பேரை படிக்க சொல்லுங்க. 3 பேராகிராஃபா பொருளுரை. ஹரே கிருஷ்ணா. சுதா பாஸ்கரன் மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிற மாதாஜி. பொருளுரை படிங்க. மொழிபெயர்ப்பு பிரபு படிச்சுட்டார். பொருளுரை படிங்க. ஓகே மாதாஜி. பொருளுரை. முந்தைய ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள 6 வகையான அன்பு பரிமாற்றங்களை அறிவு பூர்வமான முறையில் செயல்படுத்த வேண்டுமெனில் தகுதியான நபர்களை கவனமான பகுத்தறிவுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே வைஷ்ணவர்களை அவர்களின் நிலைக்கு தகுந்தவாறு பொருத்தமான முறையில் அணுக வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி ஆகிய 3 வகையான பக்தர்களுடன் எவ்வாறு பழக வேண்டும் என்பதை அவர் அறிவுறுத்துகிறார். ஆன்மீக குருவிடம் இருந்து ஹரிநாம தீட்சையை பெற்று கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்க முயலும் ஆரம்ப நிலை பக்தர் கனிஷ்ட அதிகாரி எனப்படுகிறார். அவரை ஒருவன் மனதளவில் கனிஷ்ட வைஷ்ணவராக மதிக்க வேண்டும். ஆன்மீக குருவிடம் இருந்து ஆன்மீக தீட்சையை பெற்று அவரால் பகவானின் தெய்வீக சேவையில் முழுமையாக ஈடுபடுத்தியிருப்பவர் மத்தியம அதிகாரி எனப்படுகிறார். அவர் பக்தி தொண்டின் இடைநிலையில் இருப்பதாக கருதப்படுகிறார். பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறிய நிலையில் உள்ள உயர்ந்த பக்தர் உத்தம அதிகாரி எனப்படுகிறார். அவர் மற்றவர்களை நிந்திப்பதில் ஆர்வமற்றவரும் முற்றிலும் தூய்மையான இதயத்தை கொண்டவரும் களங்கமற்ற கிருஷ்ண உணர்வின் உன்னத நிலையை அடைந்தவரும் ஆவார். மகாபாகவதர் என்று அழைக்கப்படும் இத்தகைய மிக உயர்ந்த பக்தரின் சங்கமம் சேவையும் மிகவும் விரும்பத்தக்கது என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பரிந்துரைக்கிறார். பக்தி தொண்டின் கீழ்நிலையில் இருப்பவரும் கோயிலுள்ள விக்கிரகத்தை வழிபடுவதில் மட்டும் கவனம் செலுத்துபவருமான கனிஷ்ட அதிகாரியின் நிலையிலேயே ஒருவன் நிலை பெற்று விடக்கூடாது. கனிஷ்ட பக்தர் ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது ஸ்கந்தத்தில் 11.2.47 பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளார். அர்ச்சாயாம் ஏவ ஹரயே பூஜாம் யக ஸ்ரத்தஹேயதே நதத் பக்தேஷு சான்யேஷு ச பக்தக பிராக்ருத சம்ருதக. கோயிலுள்ள விக்கிரகத்தை வழிபடுவதில் மிகுந்த சிரத்தையுடன் ஈடுபட்டிருப்பவரும் ஆனால் அதே சமயத்தில் பக்தர்களிடமும் பொதுமக்களிடமும் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை அறியாதவருமான பக்தர் பிராகிருத பக்த அல்லது கனிஷ்ட அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். எனவே ஒருவன் தன்னை கனிஷ்ட அதிகாரி என்னும் நிலையிலிருந்து மத்தியம அதிகாரி நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். மத்தியம அதிகாரியை ஸ்ரீமத் பாகவதம் 11.2.46 பின்வருமாறு விவரிக்கிறது. ஈஸ்வரே தத் ஆதினேஷு பாலிஷேஷு சத்துஷக பிரேம மைத்ரி கிருபோபேக்ஷா கரோதி ச மத்தியமக.
மத்தியம அதிகாரி எனப்படும் பக்தர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை அன்பின் மிக உயர்ந்த இலக்காக எண்ணி வழிபடுகிறார். பகவானின் பக்தர்களுடன் நட்புணர்வு கொள்கிறார். அறியாமையில் இருப்பவர்களிடம் கருணை காட்டுகிறார். இயல்பிலேயே பொறாமையுடன் இருப்பவர்களை தவிர்க்கிறார். இதுவே பக்தி தொண்டை நல்ல முறையில் வளர்ப்பதற்கான வழி என்பதால் வெவ்வேறு பக்தர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். வைஷ்ணவர்களில் பல வகையினர் இருப்பதை நாம் நடைமுறையில் காணலாம். பிராகிருத சகஜியாக்கள் பொதுவாக ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிக்கின்றனர். ஆயினும் அவர்கள் பெண்கள், பணம் மற்றும் போதைப் பொருட்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளனர். அத்தகைய நபர்கள் பகவானின் திருநாமத்தை உச்சரித்தாலும் அவர்கள் இன்னும் முறையாக தூய்மை அடையவில்லை. அத்தகைய நபர்கள் மனதளவில் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களது சங்கம் தவிர்க்கப்பட வேண்டும். தீய சங்கத்தின் காரணமாக தவறான பாதைக்கு சென்ற கபடமற்ற நபர்கள் தூய பக்தர்களின் பிராகிருத சகஜியா செயற்கையான முறையில் தன்னை உயர்ந்த பக்தனாக கருதக்கூடிய பெயரளவு பக்தன் முறையான அறிவுரைகளை பெறுவதில் ஆர்வத்துடன் இருந்தால் அவர்களிடம் கருணை காட்ட வேண்டும். அதே சமயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் முறையாக தீட்சை பெற்று அவரது கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் ஆரம்பநிலை பக்தர்களுக்கு மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஜாதி, இனம், நிறம் ஆகிய வேறுபாடுகளை கருத்தில் கொள்ளாமல் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த இயக்கத்தில் இணைந்து எங்களுடன் அமர்ந்து பிரசாதம் ஏற்று கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு நாங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். ஒருவர் கிருஷ்ண உணவில் உண்மையான ஆர்வம் கொண்டு தீட்சை பெற விரும்பினால் நாங்கள் அவரை பகவானின் திருநாமங்களை உச்சரிக்கும் சீடராக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த ஆரம்ப நிலை பக்தர் உண்மையாகவே தீட்சை பெற்று ஆன்மீக குருவினுடைய கட்டளையின் கீழ் பக்தி தொண்டில் ஈடுபடும் போது அவரை உடனடியாக அங்கீகாரம் பெற்ற வைஷ்ணவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வணக்கங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இத்தகைய வைஷ்ணவர்கள் பலருள் யார் ஒருவர் ஒழுக்க நெறிகளை மிகவும் உறுதியுடன் பின்பற்றியபடி பகவானின் தொண்டில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளாரோ பரிந்துரைக்கப்பட்ட எண்ணிக்கையில் ஜபமாலையில் ஜபிக்கிறாரோ, கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்பதை பற்றியே எப்போதும் சிந்திக்க கொண்டுள்ளாரோ அந்த வைஷ்ணவர் உத்தம அதிகாரி எனப்படும் மிக உயர்ந்த பக்தராக ஏற்கப்பட வேண்டும். அவரது சங்கத்தை எப்போதும் நாட வேண்டும். ஒரு பக்தர் கிருஷ்ணரிடம் பட்டுதல் கொள்ளும் முறையானது சைதன்ய சரிதாமிரத்தில் அந்தி லீலை 4.192 பின்வருமாறு விளக்கப்பட்டது. தீக்ஷா காலே பக்த கரே ஆத்ம சமர்ப்பண சேயி காலே கிருஷ்ண தாரே கரே ஆத்மசம. தீட்சையின் சமயத்தில் பக்தன் பகவானின் சேவையில் தன்னை பூர்ணமாக அர்ப்பணிக்கும் போது கிருஷ்ணர் அவனை நமக்கு சமமானவனாக இருக்கிறார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பக்தி சந்தர்ப்ப எனும் தமது நூலில் 283 தீட்சை என்பதை பற்றி பின்வருமாறு விளக்குகிறார். இதோட நிறுத்திக்கோங்க மாதாஜி. இதுவரைக்கும் அடியன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு அப்புறத்துல இருந்து அடுத்து யாரு வர்றாங்களோ சொல்லுங்க. சரியா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி மாதாஜி. அழகா தெளிவா படிச்சேன். எல்லாருக்கும் ரொம்ப என்னுடைய இதை தெரிஞ்சுக்கிறேன். அடியனுக்கு புரிஞ்சதை அவங்களோட பகிர்ந்துட்டேன். இது கொஞ்சம் மெதுவாக தான் போனோம். நீங்களும் திருப்பி புஸ்தகம் இருந்தாலோ இல்லை மாதாஜி பிடிஎஃப் அனுப்புறத படித்து பாருங்கோ. ஃபர்ஸ்ட்லேருந்து 4 வரைக்கும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை படிங்கோ. இதுலேருந்து தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த மற்ற ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறப்ப இதை புரிஞ்சுட்டாதான் அடுத்தடுத்து வர்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். கனிஷ்ட அதிகாரினா யாரு, மத்தியம அதிகாரினா யாரு, உத்தம அதிகாரினா யாரு, அவருடைய உதாரணங்களோட அடியேன் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுட்டு ஃபர்தராக இருக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐசிஎஃப் எல்லா ஃபெசிலிட்டேட்டர் மற்றும் கோஆர்டினேட்டர்ஸ், அனைத்து மூத்த சகோதர சகோதரிகள், ஆன்மீக சகோதர சகோதரிகள், அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் அடியனுடைய சிரம் தாழ்த்தி கோடி நமஸ்காரத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாஞ்சா கல்பத ரூபயேஷ கிருபா சிந்து மய்யேவச்ச பதிதா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஸ்ரீ உபதேசாமிர்தம் கி ஜெய். ஷீலா ரூப கோஸ்வாமி கி ஜெய். பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி கி ஜெய். எல்லாரையும் பார்த்தோம். மத்வாச்சாரியார் கி ஜெய்.
ஸ்ரீலா பிரபாதிக்கு ஜெய் குரு எல்லா மகாராஜ் எல்லா எல்லாம் நன்றி மாதாஜி, ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. முடிக்க முடியலேன்னு Thank you, வருத்தம், மாதாஜி, ஆனா முடிக்க ஹரே முடியாது. கிருஷ்ணா, ரொம்ப அதான். நல்லா ஹரே பண்ணீங்க கிருஷ்ணா. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி நல்லா பிரபுஜி. இருந்தது. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாமா. நன்றிமா, ரொம்ப நன்றி மாதாஜி. நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. எல்லா ஹரே கிருஷ்ணா. மாதாஜிக்கும் மிக்க நன்றி, நன்றி எல்லா மாதாஜி. மாதாஜிக்கும் பிரபுஜிக்கும் நன்றி. நன்றி ஹரே பிரபு. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.